அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தொடர் 42. அபு உமையா என்கின்ற ஒரு தாபியா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அபு சாயிலபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இடத்தில் வந்து, நீங்கள் இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் தருகிறீர்கள் என்று கேட்கிறார். உடனே அது என்ன வசனம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த வசனத்தை ஓதுகிறார். யா ஐயுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும், நம்பிக்கை கொண்டவர்களே உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள். லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதஹ் ததைத்தும், நீங்கள் நல்வழி பெற்றுவிட்டால் வழி தவறி சென்றவர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாது. இலல்லாஹி மர்ஜிஉக்கும் ஜமீஅன், நீங்கள் அத்துணை பேரும் அல்லாஹ்விடமே திரும்பி வர வேண்டி இருக்கிறது. ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அப்போது உங்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பான் என்கின்ற அந்த வசனத்தை அவர் ஓதி அந்த வசனத்திற்கு விளக்கத்தை கேட்கின்றார். உடனே அபு சாயிலபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் இது குறித்து நிபுணர் ஒருவர் இடத்திலே இருக்கிறேன். நிபுணர்னா யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கேட்டிருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவுங்கள், தீமையிலிருந்து தடுங்கள். இறுதியில் கஞ்சத்தனம் மிகைத்துவிடக்கூடிய நேரத்தில் மன விருப்பம் பின்பற்றப்படுவதையும் உலக ஆதாயத்திற்கு முன்னுரிமை தரப்படுவதையும், உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்தையே மெச்சிக்கொள்ளக்கூடிய நிலையையும் நீங்கள் பார்த்தால், நீங்கள் உங்களை மட்டுமே காப்பாற்றிக் கொள்ளுங்கள், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்க கூடாது, மக்களை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். தொடர்ந்து அவர் சொல்றாரு, உங்களுக்கு பின்னர் ஒரு காலம் வரும். அல்லாஹுடைய தூதர் சொன்னதை சொல்றாங்க. அபு சாயிலபா அல்லாஹுடைய தூதர் சொன்னதை சொல்றாங்க, உங்களுக்கு பின்னர் ஒரு காலம் வரும், அப்போது பொறுமையை கடைபிடிப்பவர், பொறுமை இருக்குல்ல, பொறுமையை கடைபிடிப்பவர் நெருப்பு கங்கை கையில் வைத்திருப்பவரை போன்றவர் ஆவார். அன்று நற்செயல் புரிபவருக்கு இன்று உங்களில் 50 பேர் செய்யக்கூடிய அந்த பிரதிபலன் அவருக்கு கிடைக்கும் என்று அபு சாயிலபா அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு அற்புதமான தகவல்! பொறுமையை கடைபிடிப்பவர் நெருப்பு கங்கை கையில் வைத்திருப்பவரை போன்றவர் ஆவார் என்று சொல்றாங்கன்னு சொன்னா, அவ்வளவு முக்கியமான செய்திகளை உள்ளடக்கிய ஒரு தகவலை நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த சூழ்நிலையில், அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் கூட, பொறுமை இழக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் கூட உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அநீதியின் பக்கம், வழிகேட்டின் பக்கம், தவறின் பக்கம், பாவத்தின் பக்கம் நீங்க சென்று விடக்கூடாது என்பதை அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் உணர்த்துகின்றான். மாயிதாவினுடைய 105வது வசனம். அப்ப அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய தகவல் என்ன? உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் அதுதான். அடுத்து தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வரைக்கும், அந்த மறுமை நாள் வரைக்கும் அந்த பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துகின்றார்கள். அப்ப சொல்றாங்க, இந்த வசனத்தை ஓதிட்டு, யா ஐயுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும் அப்படிங்கிற அந்த வசனத்தை ஓதிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த வசனத்தை நீங்க எல்லாம் ஓதுறீங்க, ஆனா அதுக்கான சரியான பொருள்ல நீங்க என்ன செய்யறது இல்ல, அதுல பயன்படுத்துறது கிடையாது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் சமூகத்தில் நடக்கின்ற தீமையை மாற்ற முயற்சிக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் அனைவருக்கும் தனது பொதுவான தண்டனையை அல்லாஹ் இலக்கி வைக்க கூடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னதை நான் செவியேற்றுள்ளேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்ப நம்மளை காப்பாத்திக்கிடணும் அப்படின்னு இந்த வசனம் ஒரு பக்கத்துல சொன்னாலும் கூட, மக்களிடத்திலே தவறு இருக்கும், பிழைகள் இருக்கும் என்றால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நம்பிக்கையாளர்களை அழைத்து, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், வழிகேட்டில இருந்து காப்பாத்தி கொடுங்க, பாவத்திலிருந்து காப்பாத்தி கொடுங்க அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு எச்சரிக்கிறான். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த தொடரிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.